ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு வீடியோல எப்படி கீரை மசியல் அதாவது கடைஞ்ச கீரை பண்ணலாங்கிறத பார்க்க போறோம். அதோட கீரை கடையிறக்கு ஒரு மாடர்ன் கிச்சன் அப்ளையன்ஸும் நான் இன்னைக்கு காட்ட போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க புதுசா நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. வெல்கம் டு விக்கிஸ் கிச்சன். கடைஞ்ச கீரை செய்ய தேவையான பொருட்கள் இதுதாங்க. நாட்டு வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 2, பூண்டு 4 பல். நாம இன்னைக்கு இந்த கடைஞ்ச கீரை பண்றதுக்கு ஸ்பினாச் அப்படிங்கிற கீரை எடுத்திருக்கோம். இது 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கோம். இது 2 பேருக்கு போதுமான குவான்டிட்டியா இருக்கும். இந்த ஸ்பினாச்ங்கிறது நம்ம ஊர்ல பாலக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சமயம் பசலக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம இந்தியாவில் உள்ள பசலக்கீரை வந்து கொஞ்சம் கொழகொழப்பா இருக்கும். அதாவது அதுக்கு பேரு மலபார் ஸ்பினாச். ஆனா அது இல்லாம இது வந்து பிளாட் லீஃப் ஸ்பினாச் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கீரை நம்ம எடுத்திருக்கோம். ஆனா பொதுவா அரைக்கீரை அப்படிங்கிற கீரையில தான் எங்க ஊர்ல வந்து இந்த கடைஞ்ச கீரை பண்ணுவாங்க. அது ரொம்ப டேஸ்டியரா இருக்கும். ஆனா எனக்கு இந்த அரைக்கீரை இங்க கிடைக்காதனால நான் இந்த ஸ்பினாச் வச்சு இந்த கடைஞ்ச கீரை எப்பவுமே பண்ணுவேன். இதுவும் ஈக்குவலி ரொம்ப டேஸ்டியரா இருக்கும். முதல்ல நம்ம இந்த கீரையில உள்ள திக்கான காம்பு எல்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் நம்ம நீக்கிக்கிறோம். இந்த இதெல்லாம் பார்த்தோம்னா கொஞ்சம் இலையாவே எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு அதிகம் காம்புகள் இல்லை. அதனால நம்ம அப்படியே கழுவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சில சமயம் நம்ம கட்டா ஒரு கீரை வாங்கினோம் அப்படின்னா அதுக்கு கீழே உள்ள அந்த காம்பு எல்லாத்தையும் நம்ம எடுத்து போட்டுட்டு யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். பிறகு நம்ம இதை ஒரு அகலமான பாத்திரத்துல போட்டுக்கிறோம். கீரையெல்லாம் கழுவுறதுக்குன்னு ஒரு ஜல்லடை இருக்கும், அதுக்கு பேர் கொலாண்டர். அதை யூஸ் பண்ணி நம்ம கழுவணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியரா இருக்கும். இப்படி கொலாண்டர் யூஸ் பண்ணி நம்ம கீரையை கழுவும் போது நம்மளுக்கு நம்ம சிங்க்ல வந்து இந்த கீரை எல்லாம் போய் விழுந்து அடைச்சுக்குச்சு அப்படிங்கிற ப்ராப்ளம்லாம் இருக்காது. இனிமே நம்ம கீரையை 2-3 தண்ணி நல்லா அலசி அந்த கொலாண்டர்ல வச்சுக்கோம். இல்லை அப்படின்னாலும் நம்ம இதை நல்லா அலசி இன்னொரு தட்டுல போட்டுட்டு திருப்பி நம்ம கழுவிக்கணும். அப்போ வந்து நம்மளுக்கு இந்த தண்ணி நல்லா கிளியரா வர வரைக்கும் நம்ம அலசினோம்னா தான் நம்மளுக்கு கீரை நல்லா கிளீனா இருக்குன்னு அர்த்தம். இப்படி நம்ம மல்டிபிள் டைம்ஸ் நல்லா கழுவுன பிறகு பார்த்தோம்னா நம்மளுக்கு அந்த ரிமைனிங் வாட்டர் வந்து நல்லா கிளியரா இருக்கும். இப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம கீரை நல்லா கிளீன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இனிமே நம்ம அதை சமைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். இப்ப நம்ம கீரையை ஒரு 2-3 தண்ணி நல்லா தரவா கழுவி எடுத்து வச்சிட்டோம். தண்ணி நல்லா வடிஞ்சிட்டு இருக்கட்டும். அது வடிஞ்சிட்டு இருக்கும் போதே நம்ம வந்துட்டு மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நம்ம கீரை கடையிறக்கு கொஞ்சம் உயரமான பாத்திரம் தான் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அடுப்புல அந்த பாத்திரத்தை வச்சுக்கிறோம். இந்த பாத்திரத்துல இப்போ ஒரு 1/4 கப் தண்ணி மட்டும் நம்ம சேர்க்கிறோம். ரொம்ப கம்மியா தண்ணி இருந்தா போதும். அதுக்கு 1/2 இன்ச் அளவுக்கு தண்ணி கொஞ்சம் அந்த பாத்திரத்துல நிக்கிற மாதிரி பாத்துக்கணும். அவ்வளவு போதும். தண்ணி சூடாக ஆரம்பிச்ச உடனே அதுல நம்ம 2 பச்சை மிளகாய், உரிச்ச நாட்டு வெங்காயம் 1 அல்லது 2 போட்டுக்கிறோம். 4 பல் பூண்டை உரிச்சு போட்டுக்கிறோம். இது எல்லாத்தையும் நல்லா கொதிக்க விட்டுரும். ஒரு 5 நிமிஷம் இது கொதிச்சிட்டு நல்லா வேக ஒரு 5 மினிட்ஸ்ல பார்த்தோம்னா இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு எல்லாமே நல்லா வெந்திருக்கும். இது கூட நம்ம கழுவி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த கீரையை சேர்த்துக்கிறோம். கீரையில தண்ணியே இல்லாத அளவுக்கு நல்லா வடிச்சிட்டு இதுல சேர்த்துக்கிறோம். இந்த கடைஞ்ச கீரைக்கு அரைக்கீரை ரொம்ப டேஸ்டியரா இருக்கும். பசலக்கீரைனாலும் நல்லா இருக்கும். பசலக்கீரைனா நம்ம இந்தியன் பசலை இல்லாம இந்த மாதிரி உள்ள பிளாட்டா இருக்கிற பசலக்கீரை வந்து நல்லா இருக்கும். ஸோ நம்ம இப்படி கொஞ்சம் கொஞ்சமா இந்த கீரையை வந்து இந்த இதுல அப்படியே டாப் அப் பண்ணிட்டே வரணும். கீரை வேக இது கொஞ்சம் அப்படி குறையும் போது இப்படி அழுத்தி நம்ம இது மேல வச்சுக்க வேண்டியதுதான். கீரையை வேக வைக்கும் போது நம்ம மூடி போடாம வேக வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இந்த பாத்திரத்தை திறந்து வச்சு இந்த கீரையை நம்ம வேக வச்சுக்கிறோம். இப்ப கீரை வந்து கீழ்பகுதியில கொஞ்சம் வெந்துருச்சு. அதனால லேசா நம்ம இப்படி பெரட்டி விட்டுக்கிறோம். இப்படி நம்ம பெரட்டி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணோம்னா போதும். கீரை நல்லா வெந்துரும். இப்ப பார்த்தோம்னா கீரை நல்லா வெந்துட்டு சுருண்டு வந்துருச்சு. அது கூட சீரகம் 1/2 டீஸ்பூன், உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிறோம். கீரைக்கு உப்பு அதிகம் தேவைப்படாது அப்படிங்கறனால நம்ம கொஞ்சமாவே நம்ம உப்பு ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் தேவை அப்படின்னா லாஸ்ட்ல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி உப்பும் சீரகம் சேர்த்த பிறகு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறோம். நாம மிக்சியில போட்டு இந்த கீரை அரைக்க போறோம் அப்படின்னா நல்லா ஆற விட்டுட்டு அப்புறம் அரைச்சுக்கணும். இல்ல கீரை கடையிற பாத்திரம் வச்சிருந்தோம் அப்படின்னா அதுல போட்டு இதை நல்லா நம்ம கடைஞ்சுக்கலாம். இப்ப நம்ம வீடியோல பாத்துட்டு இருக்கிற கிச்சன் அப்ளையன்ஸ் பேரு ஹேண்ட் பிளெண்டர். இந்த ஹேண்ட் பிளெண்டர் வச்சுதான் நம்ம இன்னைக்கு கீரை கடைய போறோம். இந்த ஹேண்ட் பிளெண்டர் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹாட்டான திங்ஸை மிக்ஸ் பண்றதுக்கு, அதாவது பியூரி பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதாவது சூப் எல்லாம் பண்ணும்போது பார்த்தோம்னா நம்ம நல்லா ஹாட்டா வேக வச்சு வச்சிருப்போம் இல்லையா, அதெல்லாம் நமக்கு நல்லா மேஷ் பண்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே சமயம் ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு சாப்பாடு அரைச்சு கொடுக்கறதுக்கும் இதை யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஸ்மூத்தி பண்றதுக்கும் இதை ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. நாம இந்தியால என்ன கீரை கடையிறக்குன்னு ஒரு பாத்திரம் வச்சிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி பாத்திரம் வந்து நம்மளுக்கு இங்க அவைலபிள் இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு ஹேண்ட் பிளெண்டர் வாங்கி வச்சுட்டு அதில் வச்சு நம்ம கீரை மசியல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பேபி ஃபுட் அல்லது ஸ்மூதி எதுனாலும் இதை வச்சு நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஹேண்ட் பிளெண்டர்ல பார்த்தோம்னா ஒரு கப் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த கப்புக்குள்ளே நம்ம பழங்கள் அல்லது ஏதாவது நம்ம என்ன அரைக்கிறோமோ அதை போட்டுட்டு அரைச்சிக்கலாம். ஆனா இது வந்து நம்ம மிக்சி மாதிரி ஸ்ட்ராங்காலாம் ரொம்ப அரைக்காது. இது வந்து தேங்காய்லாம் அரைக்க முடியாது இதால. நம்ம சில சமயம் கீரையை வந்து மிக்சியில போட்டு அரைக்கணும்னு நினைப்போம். அப்போ வந்து நம்ம இதை வந்துட்டு எல்லாம் பண்ணி முடிச்சோம்னு நல்லா சூடா இருக்கும்ல அந்த கீரை, இதை ஆற விட்டுட்டு தான் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி இல்லாம இந்த ஹேண்ட் பிளெண்டரை வந்து நம்ம சூடா இருக்கும் போதே அரைச்சிக்கலாம். அதே மாதிரி சூப் எல்லாம் ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா நம்ம எல்லாத்தையுமே சேர்த்த பிறகு நல்லா சூடா இருக்கும்.
அதுல வந்து நம்ம மிக்சியில போட்டு அரைக்க முடியாது. அந்த நேரத்துல இந்த ஹேண்ட் பிளெண்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஹேண்ட் பிளெண்டர்ல 2 பார்ட்ஸ் இருக்கும். இந்த மேல உள்ளது வந்துட்டு மோட்டார் எல்லாம் உள்ளது. இந்த கீழே உள்ளது வந்துட்டு நமக்கு கழுவக்கூடியது. அதுல பிளேட் மட்டும் இருக்கும். இந்த பிளேட் உள்ள ஹேண்டில் இப்படிதான் நம்ம இந்த மோட்டார் உள்ள பார்ட் கூட அட்டாச் பண்ணிக்கணும். இந்த ஜார் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, இதுக்குள்ளேயும் நம்ம போட்டுட்டு நம்ம கீரையோ ஏதோ எதுனாலும் போட்டுட்டு அரைச்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம பாத்திரத்திலே வச்சு கூட நம்ம அரைச்சுக்கலாம். இந்த பிளெண்டர் வந்து இப்ப நம்ம பிளக் இன் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு கையில வந்து இதுல ஆன் ஆஃப் ஸ்விட்ச் இருக்கும். அதை வச்சு நம்ம வந்து இந்த பிளெண்டரை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த பிளெண்டரோட பிளேட்ஸ் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். அதனால நம்ம எப்பவுமே அரைச்சிட்டு இருக்கும் போது அந்த பிளேட்ஸ்ல ஏதாவது இருக்கு அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையை வச்சு தொட்டக்கூடாது. நம்ம எப்போனாலும் அந்த பிளேட்ஸை டச் பண்ண போறோம்னா அதுக்கு முன்னாடி அந்த வயரை வந்து பிடுங்கி விட்டுட்டு நம்ம வந்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இதை டச் பண்ணணும். குவாக்கமாலி மாதிரி சட்னிஸ் அரைக்கிறக்கும் இந்த ஹேண்ட் பிளெண்டர் யூஸ் பண்ணுவாங்க. அவ்வளவுதாங்க, இதுதான் நம்மளுக்கு ஹேண்ட் பிளெண்டரோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ். நம்ம இதை யூஸ் பண்ணி நம்ம இப்ப இன்னைக்கு கீரை கடைஞ்சுக்க போறோம். நாம இப்ப இது ஒரு ஹேண்ட் பிளெண்டர் யூஸ் பண்ணி கடைய போறோம். ஹேண்ட் பிளெண்டரை நம்ம பவர்ல கனெக்ட் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம இந்த ஹேண்ட் பிளெண்டரை நம்ம கீரை வேக வச்சு வச்சிருந்தோம்னா நல்லா சூடா இருக்கு இல்லையா, அது மேல நம்ம ஹேண்ட் பிளெண்டர் வச்சுக்கிறோம். இந்த பிளெண்டர்ல பார்த்தோம்னா நம்மளுக்கு ஆன் ஆஃப் ஸ்விட்ச் வந்து நம்மளுக்கு இதுல இருக்கும். இதை நம்ம கையால எப்படி ஹேண்டில் பண்ணிக்கலாம். பிளெண்டரை இப்ப நான் ஆன் பண்ணிக்கிட்டேன். இப்ப வீடியோல பாத்தீங்கன்னாலே தெரியும் இந்த பிளெண்டர் வந்து இப்ப அரைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 30 செகண்ட்ஸ்குள்ளே இந்த கீரை இது நல்லா அரைச்சிரும். நான் கீரையை ரொம்ப மையா வந்து அரைக்கிறது கிடையாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நம்ம ரைஸ்ல போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இது எல்லாருக்கும் எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி கன்சிஸ்டன்சில நம்ம அரைச்சிக்கலாம். இந்த ஹேண்ட் பிளெண்டர்ல நம்ம பண்ற கீரை வந்துட்டு நல்ல மிக்சியில அரைச்சு பண்றதை விட ரொம்ப டேஸ்டியரா இருக்கும். நம்ம மண் சட்டியில இல்ல கல் சட்டியில வந்து கீரை மசியல் பண்ணுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு இது நல்லா டேஸ்டியரா இருக்கும். ஸோ நம்ம ஹேண்ட் பிளெண்டர் யூஸ் பண்றங்கிறது மிக்சியோட ரொம்ப நல்ல டேஸ்டியான கீரை மசியல் நம்மளுக்கு தரும். இது ஒரு எஜுகேஷனல் வீடியோ தாங்க. இது வந்து பெய்டு வீடியோ எதுவுமே கிடையாது. இது வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி ஹேண்ட் பிளெண்டர்னா என்ன அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறக்காக தான் நான் இந்த வீடியோ கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம கையாலே கடைஞ்ச மாதிரி நல்ல டேஸ்டியான அழகான கீரை மசியல் ரெடி ஆயிருச்சு. நம்ம பவர் சோர்ஸ்ல இருந்து டிஸ்கனெக்ட் பண்ண பிறகு இந்த பிளெண்டரோட பிளேட்ஸ் எல்லாம் நம்ம கிளீன் பண்ணிக்கலாம். இப்போ அதுல கீரை எதுவும் இருந்துச்சு அப்படின்னாலும் நம்ம அதுல இருந்து எடுத்துடலாம். இப்போ நம்ம கீரை ஃபுல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இதை ஒரு நல்ல பவுல்ல நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்குவோம். இந்த கிச்சனைட் ஹேண்ட் பிளெண்டரோடைய இந்த பார்ட் இருக்கு இல்லையா, இந்த பிளேட்லாம் உள்ளது, இது வந்துட்டு வாஷபிள். இதுல தண்ணி படலாம். இது வந்துட்டு டிஷ் வாஷர் சேஃபும் கூட. அதர் எண்ட் இருக்கு இல்லையா, நம்ம மோட்டரைஸ்டு, அதை வந்து நம்ம வந்து தண்ணியில படக்கூடாது. நான் இதை ஹேண்ட் வாஷ் மட்டும் பண்ணிக்கிறேன், டிஷ் வாஷர்ல போடுறது கிடையாது. இது இனிமே இதை காய வச்சுட்டோ இல்லது ஒரு துணியால தொடச்சிட்டோ நம்ம உள்ள கபோர்ட்ல எடுத்து வச்சுக்கலாம். இந்த சிம்பிளான கீரை மசியல் வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த ஹேண்ட் பிளெண்டரோட எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்திருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்மளோட விக்கிஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். Until then, take care. See you.